சேலம். சரவாங்கி மூட்டுவாதம் மாதிரி ரொம்ப கையெல்லாம் இது பண்ணி காலே நடக்க முடியாமல் எந்திரிக்க முடியாமல் படுத்தா திரும்ப முடியாமல் உடம்பு ஃபுல்லாக வலி. ஒன்றும் எங்கெங்கேயே பார்த்தேன், இங்கிலீஷ் மருந்தும் பார்த்தேன், அவங்க அப்பப்போ கொடுக்குறாங்க. அது வந்து ஒன்றும் அது கேட்கவே மாட்டேன்றது. அப்புறம் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் ஃபோனில், சார் இது மாதிரி கேரளா வைத்தியம் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வெளியில் இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. எங்கடா யாரா கேரளா வைத்தியம் போய் பார்க்குறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சாரோட இது ஃபோனில் எனக்கு வந்தது. அதை பார்த்தோன்னே சாருக்கு ஃபோன் பண்ணேன். பண்ணோன்னே நீங்கள் வாங்க, நேரில் வாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் சேலம் போனேன். அதான் இப்போ கூட ஒரு 2 பைய கூட்டிகிட்டு தான் போகிறணும். இப்போ நடக்கவே முடியாது, எந்திரிக்க முடியாது, மோஷன் போட முடியாது, பெட் விட்டு பெட்லேயே தான் இருந்தேன். 2 மாதமாக படாத பாடு. என்ன கேரளாலே போய் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துடலாமா, இதே வேறு என்ன இருந்திருந்தேன். சார் கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் வாங்க, நேரில் வாங்க, க்யூர் ஆயிருன்னாரு. வந்து பார்த்தோன்னா 1 மாதத்துக்கு எழுதி கொடுத்தாரு. 10 நாளைக்கு மாத்திரை கொடுத்தாரு. 10 நாளில், 1 வாரத்தில் 5 நாள்லேயே ரிசல்ட். அப்படியே படிப்படியாகவே ஓரளவுக்கு வலி குறைஞ்சிது. இருந்தாலும் எந்திரிச்சு இது அப்புறம் ஒரு 10 நாள்லேயே நல்லா இருக்கும். உடனே சாருக்கு ஃபோன் பண்ணி பணம் கட்டி அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லி அப்புறம் இப்போ 2 மாதமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். 1 மாதத்துல ரிசல்ட்டு நல்லா இருக்குது. 2 மாதம் நல்லா இருக்குது. நல்லா எந்திரிச்சு எந்திரிக்க முடியாது, உட்காருனா 2 பேர் உட்கார வச்சு இப்படி உட்காந்து தான் எந்திரிங்க. இப்போ நல்லாவே எந்திரிச்சு பண்ணுறேன். இன்னும் வந்து ரிசல்ட் வேணும். இது பாதி பரவாயில்ல. இப்போ 2 மாதத்தில் நல்லாவே தைரியமாக இப்போ ஒன்றும் எந்த இது. அப்புறம் இப்போ இங்கிலீஷ் டாக்டர் பார்த்துட்ருக்குறேன் சுகர் ப்ரெஷருக்கு. அவர்கிட்டையும் போய் காட்டணும் இருந்தது. அவங்க வந்து இங்கிலீஷ் தானே, இதை பற்றி நமக்கு தெரியாது, உங்களுக்கு ஒத்துக்குது சொன்னால் சாப்பிட்டுங்க, இது சுகர் மாத்திரை ப்ரெஷர் மாத்திரையும் சாப்பிட்டுக்குங்க, இதையும் அதை கண்டினியூ பண்ணிங்க, உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா சாப்பிட்லான்னாங்க. நான் 2 மாதமும் சாப்பிட்டுட்டுருக்குறேன். ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு பயமாக தான் இருந்தது. ஏன்னா நாட்டு வைத்தியங்கிறாங்க, இன்னும் ஆயுர்வேதிக்குங்கிறாங்க. நாம் ஏற்கனவே எனக்கு வந்து ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, கொஞ்சம் வெயிட் லாஸ் வேறு ஆகிட்டேன். 48 கிலோ இருந்தேன், இப்போ நான் வந்து 58 கிலோ இருக்கேன். அப்புறம் வந்து சாப்பிட முடியாது, ஃபுட்டே எடுக்க முடியாது. வழியில் எங்கே நம்ம எந்திரிச்சு உட்காரணும், பிடிக்கணும், ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு வரணும். நமக்கு என்ன படுத்த படிக்கையே ஆயிட்டோமா அப்படின்னு இங்கிலீஷ் மருந்து பார்த்த மூட்டுக்கு ஒன்றும் அது ஒன்றும் அவ்வளோ இதாக இல்லை. இது வந்து நல்லா எனக்கு வந்து ரிசல்ட்டு நல்லா இருக்குது. இங்கிலீஷ் மருந்து டாக்டர்கிட்டையும் நான் எனக்கு 10 வருஷமாக கன்சல்ட் பண்ணுற டாக்டர்கிட்ட காட்டினேன். அவரும் பரவாயில்ல, என்னை பற்றி இதை பற்றி தெரியாது, நீங்கள் நல்லா இருந்தால் எடுத்துக்கினாங்க, இப்போ நல்லாவே இருக்குது.